வணக்கம். ஐ எம் டாக்டர் கண்ணாதேவி. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாபா பற்றி பாபா வந்து என்னுடைய குரு நான் சொல்லியிருக்கேன். இப்போது பாபா பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் வந்துட்டு பொதுவாக வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கும் பொழுது, இப்போ நான் இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புக்கில் வந்துட்டு இல்லாத விஷயங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா பாபாவுடைய டிவோட்டியாக நான் வந்து ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து தெரிந்த வந்து விஷயங்கள் இதெல்லாம் ஓகேங்களா. நான் சொல்கிறேன் பாருங்கள். பாபா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, அவங்க அந்த கோயிலில் அந்த பாபாவுடைய கோயில் இருக்குங்களா, அங்கே வந்துட்டு அவங்க வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா, எதையுமே அவங்க வந்துட்டு அந்த என்னது இந்த சடங்கு சம்பிரதாயங்கள், அப்புறம் நிறைய விஷயங்கள் நம்ம இந்த ஹிந்து மதத்தில் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி வந்துட்டு எதுவுமே பார்த்தீங்கன்னா பாபா டிவோட்டியாக வந்துட்டு இருக்கவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. சரிங்களா. ஏன்னா பார்த்தீங்கன்னா பாபா கூடவே வந்துட்டு இருந்த ராதா கிருஷ்ணமாயி அப்படிங்கிற அம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாபாவுடைய அந்த சமாதி வந்துட்டு இருக்கிறீங்க இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி சாவடிக்கிறீங்களா, அந்த சாவடியை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கூட்டுவாங்க. அது கூட்டும் பொழுது என்னென்னா, அவங்க வந்துட்டு யாரு காலும் படாமல் பாபா காலம் மட்டும்தான் அங்கே படணும் அப்படின்ட்டு அவங்க வந்துட்டு பின்னாடி நடந்து அந்த தரையை வந்து கூட்டுவாங்க. சரிங்களா. அது என்னென்னா அவர் மேலே இருக்கக்கூடிய பக்தி. ஓகே, சரிங்களா. அந்த அந்த பக்தி மட்டும்தான் வந்து பாபா வந்து பார்க்கறது. வேறு எதையுமே வந்து பாபா வந்து பார்க்க மாட்டார். சரிங்களா. அதே மாதிரி எந்த மாதிரியான நெகட்டிவ் விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்துட்டு பழிக்கவே பழிக்காது. பாபாவுடைய வந்து டிவோட்டியாக வந்துட்டு நம்ம வந்து இருக்கோம் அப்படின்னா, இப்போ மற்றவங்களால நமக்கு வந்துட்டு வந்து அது வந்து சேரக்கூடிய எந்த வந்து எந்த விதமான அந்த நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க இல்லையா, இப்போ மற்றவங்களால நமக்கு வந்துட்டு உண்டாகக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான எந்த விஷயங்களுமே வந்துட்டு பாபாவுடைய வந்து டிவோட்டியாக வந்துட்டு வந்து நம்ம வந்துட்டு இருக்கும் பொழுது நம்மக்கிட்ட வேறு மற்ற எதையுமே வந்துட்டு வேலை செய்யாது. சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாபாவுடைய டிவோட்டியாக நம்ம வந்துட்டு இருக்கிறோன்னா நம்ம வந்துட்டு சாப்பாடு தரணும். சாப்பாடு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஜீவராசிகள் இருக்கு இல்லைங்களா, காக்கா, புறா, அதே மாதிரி நாய், பூனை, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே அதை அதை பார்த்தீங்கன்னா அதான் வந்து ஜீவகாருண்யம். சரிங்களா. இது வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாய் இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த 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 பூஜை பண்ணுறாங்க இல்லையா, அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த புக்கை வந்துட்டு படிச்சுட்டே இருப்பாங்க. சரிங்களா. ஏன்னா நம்மளுடைய வேத நூல் பார்த்தீங்கன்னா இந்த புக்கு தான். அப்போது நம்ம எப்பயுமே அந்த புக்கில் வந்து பாபா சொல்லிக்கக்கூடிய கருத்துக்களை நம்ம மறக்கவே கூடாது. அப்படின்னா நம்ம அந்த புக்கை வந்துட்டு டெய்லி நம்ம வந்து வந்து படிக்கிற பழக்கத்தை நம்ம வந்து கொண்டு வந்துடணும். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா பாபாவுடைய சஸ்யதம் புக்கில் ஃபஸ்ட்டு அத்தியாயம் இருக்குதுங்களா, அதில் வந்துட்டு பாபா வந்துட்டு வந்து ஒரு விஷயம் செய்வார். என்ன அப்படின்னா, கோதுமை மாவு வந்துட்டு அரைந்து டெய்லி வந்துட்டு அவர் வந்துட்டு அரைப்பார் இல்லைங்களா.
அது வந்து எதுக்காக அப்படின்ட்டு பல பேர் வந்துட்டு பல மக்கள் வந்துட்டு நினைப்பாங்க. அப்போது அந்த அந்த நூலாசிரியர் வந்துட்டு நூலாசிரியர் வந்துட்டு என்ன சொல்லிட்டாருன்னா, பாபா வந்துட்டு அந்த ஷீரடி மக்களுடைய கஷ்டங்கள தான் வந்துட்டு அந்த அந்த திரிகையில வந்துட்டு அந்த திரிகையில அந்த அந்த திரிகையில வந்துட்டு அரைச்சி அ அத வந்துட்டு சரி பண்றாரு. அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஹேமந்த் பந்த் அப்படிங்கிறவரு. அ அ அது அது வந்துட்டு உண்மதான். ஏன்னா, நம்ம மனம் நம்முடைய மனசக்தியினால பார்த்தீங்கன்னா, பாபா வந்துட்டு அ அ அவரு வந்து பார்த்தீங்கன்னா, வந்து ப ப ப ப 12 வயசுல தான் அவர் வந்து வெளியிலயே வந்தாரு அவரு. சரிங்களா? அது அது வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்துட்டு ஒரு முனிவு கிட்ட தான் வந்துட்டு அவர் வந்துட்டு கூட கூட இருந்தாரு. அந்த 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 முனிவு கூடயே வந்துட்டு அவர் வந்து அவருக்கு சேவை செய்யறதே அ வந்து வந்து ஃபர்ஸ்ட்டு வேலையா பார்த்தாரு. சரிங்களா? அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா, அ ஆ அத அ அ அந்த மாதிரி அவர் வந்துட்டு செயல்பட்டதுனால, அவருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த ஒரு அந்த பவர் வந்துட்டு அவருக்கு கிடைச்சிருக்கு. கிடைச்ச கிடைச்ச அப்புறமா தான் அவர் வந்துட்டு வெளியிலே வந்தாரு. ஏன்னா எதுக்காகன்னா, நமக்காக அந்த நம்ம மக்களுக்காக அவர் வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு நன்மை செய்யணும். ஆம் அப்படிங்கிற தாட்ல தான் அவர் வந்துட்டு வெளியில வந்துட்டு அவர் டெய்லி வந்துட்டு பிச்சை எடுத்து தான் சாப்பிடுவாரு. அவர் வந்துட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு துறவி அவரு. அவரு 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 வந்து பார்த்தீங்கன்னா, அவரு நல்லா வந்து வசதியா நெறைய மக்கள் சேர்ந்து நெறைய காசு, பணம் இதெல்லாம் வந்துட்டு அவர்ட்ட வந்துட்டு இருந்தப்ப கூட, ஆ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு அப்படின்ட்டு நெறைய வந்துட்டு வந்து அந்த அந்த நெறைய விஷயங்கள் சொல்லுவாங்க இல்லையா? ஆ அந்த மாரி எந்த விஷயங்களுக்குமே அவர் வந்துட்டு முக்கியத்துவம் வந்துட்டு குடுத்ததே கிடையாது அவரு. ஆ இப்ப ஃபர்ஸ்ட்டு ஆரம்பத்துல அவர் வந்துட்டு எப்படி இருந்தாரோ, அதே மாதிரி தான் கடைசியா வந்து அவர் அவர் வந்துட்டு சமாதியே ஆ ஆ ஆற வரைக்குமே ஆகுற ஆகுற வரைக்குமே பார்த்தீங்கன்னா, அவரு அதே மாரி தான் வந்துட்டு இருந்தாரு. சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட்டு அத்தியாயத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஆ பாபாவுடைய அந்த செயல் வந்து பார்த்தீங்கன்னா, வந்துட்டு அந்த மக்களுடைய கஷ்டங்கள வந்துட்டு நீக்கிறதுக்காக அவரு செய்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அ அது அதே மாதிரி கபீர் அ அ அம் அப்படிங்கிற வந்து துறவியும், அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, இதே தான் வந்துட்டு செய்திருக்காரு. அ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆ அந்த கபீர் அந்த துறவி வந்துட்டு என்ன என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, அ அ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, "திரிகையில் இடப்பட்ட சோளத்தைப் போன்று அ இவ்வுலக வாழ்க்கை எனும் திரிகையினாலே நசுக்கப்படும் பொழுது, நான் அஞ்சுவதினால் அழுகிறேன்." அ அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. யாருன்னா, அவருடைய சிஷ்யரு. அப்ப அந்த கபீர் வந்து சொல்லியிருக்காங்க, நீங்க வந்துட்டு நீ வந்து பயப்படாத. நீ வந்துட்டு என்ன செய்யணும்னா, அந்த இந்த திரிகையில் உள்ள ஞானம் என்னும் பிடியை பிடித்துக்கொள். அதிலிருந்து நெடுந்தூரம் சென்று தெரியாதே. தெரியாதுன்னா என்ன? வெளியில வெளியில நம்முடைய வந்து மனத வந்து வைக்காத. ம். ஆ வ வ இது வைக்காம ஆயேன் ஆயேன் உட் உ உட்புறமாக திரும்பு. அப்பொழுது நீ காப்பாற்றப்படுவது நிச்சயம். அப்படின்னு சொல்றாங்க. அ இதிலிருந்து நம்ம நம்ம வந்துட்டு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிற இந்த சம்சார சாகரம் சொல்றாங்க இல்லையா? இதில நம்ம வந்துட்டு அப்படியே போய் மாட்டிக்கிறோம் இல்லையா? ஆ அதுக்காக தான் இந்த 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 வேர்ட்ஸ் வந்து வந்து நமக்கு சொல்றாங்க. இந்த புக்குல சரிங்களா?
ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்ம வந்து மனித பிறவியிலா இது வந்து பார்த்தீங்கன்னா, கிடைத்ததுக்கு அரிய பிறவி இது. இந்த பிறவிய நம்ம வந்துட்டு வீணாக்கவே கூடாது. சரிங்களா? ஏன்னா இந்த பிறவி வந்து திரும்ப நமக்கு கிடைக்குமா? அப்படிங்கிறது வந்து நிச்சயம் இல்ல. ஏன்னா நம்ம இந்த பிறவியில செய்யக்கூடிய செய்யக்கூடிய செயல்களை பொறுத்து தான் நமக்கு பிறவி இருக்கா இல்ல இல்லையா? அடுத்த பிறவி இருக்கா இல்லையா? அப்படிங்கிறதே நமக்கு தெரியும். தெரியும். நமக்கு வந்து சொல்ல முடியும் இல்லைங்களா? அதனால பார்த்தீங்கன்னா, நம்ம அதுக்காக வந்துட்டு தான் இந்த அந்த கபீர் அப்படிங்கிற துறவி வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே தான் பார்த்தீங்கன்னா, பாபாவும் சொல்லியிருக்காரு. ஓம் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.